ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? இதுதான் நம்ம வேலை. பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சோல்டு. இது வந்து போட்டோம், சோல்டு ஆயிடுச்சு. சரியா? சோல்டு ஆனதை போட்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்ததுக்கு போயிடும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டேபு ரொம்ப நாளாக கிடைக்கு, விற்கலை. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைல். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,500 40,500 வர்த்தானா நான் என்ன சொல்கிறேன், கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் இருக்குது. ஸோ மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போன கணக்கு தான். டிஸ்பிளே எவ்வளோ இருக்கும்? 15,000 ரூபா. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா ஓகே பஸ். ஏன்னா 60 ரூபா பஜாரில் விற்கிறான். S25 60,000 ரூபாய்க்கு 55க்கு விற்கிறான்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து உடனே டிஸ்பிளே மண்டையை போடல, அது உயிர் இருக்குல்ல, அது வச்சு ஒன்றும் 1 வருஷம் கூட ஓட்டலாம், 2 வருஷம் கூட ஓட்டலாம். ஏன்னா பிளாக் டாட் ஒன்றுக்கு அப்படியா மறந்தே போயிட்டேன். சரி, இந்த வீடியோ முடிச்சுட்டு போட்டு விட்றேன். நான் போட்டு விட்றேன், நீங்கள் போயிட்டே இருக்கேன், நான் பின்னாடி போட்டுறேன். வேறு ஒன்றும் இல்லைல்ல. வேறு வந்துடுவார்ப்பா அர்னால்டார். இது இறக்க முடியலண்ணே. எதுனா ஒரு ஆப்ல இருந்தா அப்படியா? எதுனால? ஆனால் இது இந்த சைடில் உள்ளது மட்டும் நோட்டிஃபிகேஷன் கவனமாக கேளுங்க. தம்பி சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா வந்து இறக்க முடியலன்றாப்ல. நெட் ஆன் பண்ணுவோம்ல, நெட் ஆமா ஆமா, அது மட்டும் அது வர மாட்டேங்குது. இந்த சைடு பண்ணா இந்த சைடு தான் வருது, நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அது மட்டும் தான் ஸ்வைப் ஆகுது. ஓகே, அப்ப அது ஆப்க்குள்ள போனா அது கூட வர மாட்டேங்குது இந்த சைடு. வெளியே வந்துட்டு பண்ணாதான். ஆனா இப்போ நம்ம யூஸ் பண்றதா இருந்தா அப்படியே யூஸ் பண்ணலாம். உள்ள செட்டிங்ல எப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனா செட்டிங்ஸ்ல போய் கூட எப்படியே யூஸ் பண்ணலாம், மேல வர மாட்டேங்குது. அதுதான் இது உடைஞ்சிருக்குல்ல, அதனால டச் கிச்சு போன கணக்கு தான். 40,500 ரூபா கொடுத்துருக்காரு. இப்படியே வச்சு நீங்க நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா லூஸ்க்கு ஜிபி மெமரி எவ்வளோ ஜிபி, 12 GB ரேமு, 256. சரியா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு புரிஞ்சு வாங்கிக்கோங்க பஸ். சில பேர் வாங்குவாங்க, சில பேருக்கு தேவை இருக்கும், சில பேருக்கு டிஸ்பிளே இருக்கும், சில பேருக்கு மொபைல் பரவாயில்லன்னு வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட விஷயம். சரியா? அதில் வந்து நம்ம தலையிட முடியாது. இப்போ சைலன்ஸில் போடுப்பா, சைலன்ஸில் போடு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் இதையும் வெளியே வச்சுருவோம். அதை போன ஐயோ இப்படி வச்சுட்டு 40,500. சரியா? 40,500 அதெல்லாம் புரிஞ்சு தான் கொடுத்துருப்பான். ஒரு மொபைலை கம்மியாக கொடுக்குறான்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் 14,500. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல தடவை போட்டுட்டோம். 8/128 S22 ப்ளஸ். இதுவும் அவர் வந்து வாங்கலைல்ல, அவர் ஒருத்தர் வாங்கினார். இது வாங்கிட்டார் ஒருத்தர் வாங்கிட்டார். அவர் வருவார், நாளைக்கு வருவார் போல இருக்கு, என்னன்னு தெரியல. நம்ம ஒருத்தர் பேசிட்டா அவ்வளோதான், அடுத்தலாம் கொடுக்க மாட்டோம். சில பேர் 500 ரூபா கூட தரேன் என்ன கொடுங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அட போங்க அப்படின்றது. இன்னொன்று எங்க இதே மாதிரி ஒன்று இருக்குங்க, பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸ்குள்ளே இருக்குது. இதான். ஸோ அது 6,000 போட்டோம், வித்துருச்சு. அது இதுவும் இப்போ தான் போட்டோம், வித்துருச்சு. ரெட்மி 9 பவர் 3,000 போட்டோம், வித்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விலையை குறைச்சிருக்காரு. 32,000 ரூபாய்க்கு குறைச்சிருக்காரு. 32,500 ரூபாய்க்கு 35,000 ரூபா போட்டாருங்க. 12 GB ரேமு, 256. விவோ X100 12 GB ரேம், 256. மொபைல் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? புத்தம் புது மொபைலாக இருக்குது. சார்ஜர் கீஜர் எல்லாமே இருக்குது. விவோ சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜரோட 120 வாட் சார்ஜர் இது. சரியா? சார்ஜரே 4,000 ரூபா இருக்கும் அந்த சார்ஜரு. ஸோ அதெல்லாம் சேர்த்து 32,500 ஏற்கனவே போட்டது 35,500.
ரூபா குறைச்சிருக்காப்ல. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 8a. ஸோ இதுவும் குறைச்சிருக்கோம், 24,500 நேற்று எவ்வளோ போட்டோம், 26,500. இன்றைக்கி 24,500, 24,000. இதில் 3,000 குறைச்சிருக்கோம், இதில் 2,000 குறைச்சிருக்கோம். நேற்றுக்கு இன்றைக்கி இவ்வளோ குறைச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து OnePlus 12R. இன்னைக்கு கூட ஒரு ஃபோன் போட்டு விற்றோம்ல 12R. இது அது வந்து பார்த்திங்கன்னா 8,256. இது வந்து பார்த்திங்கன்னா 16,256. என்ன இதுக்கு வித்தியாசம்னா, இதுக்கு வாரண்டி ரெண்டுக்குமே கிடைக்காது. வாரண்டி ரெண்டுக்குமே இல்லை, அது வந்து வாரண்டியோடு இருக்குது. OnePlusல வந்து 12R பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு தான் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 30,500. ஒன்று 29,000, 29,000. சரியா, ரெண்டுமே ஒன்று தான். 16GB ரேமு, 256. மொபைல் வந்து பாருங்கள், இது ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ஒன்று 29,500, இன்னொன்று வந்து 30,500. இதாக இருக்குது 30,500. 16GB ரேமு, 256. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் டப்பா தான் இது. சரியா, வெறும் டப்பா இது விட்ருங்க. இது வந்து விவோவில் V30. இது 19,000 கொடுத்துருக்காரு. இது என்னன்னா புது மொபைல் இது, அதனால தான் அவர் வந்து இதை 19,000 போட்டிருக்காரு. ஆனால் வாரண்டி கிடையாது, வாரண்டி முடிஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்ல. சரியா, வாரண்டி முடிஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்ல. ஓகே, கதம். இதோட விலை 19,000. ஆனால் புதுசு, சீல்டு கட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மொபைல். பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 14 ப்ரோ 42,500 சொன்னார்ல, 42,000 நான் முடிச்சிடுறேன். உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்மளும் குறைச்சிட்டே போகிறோம். எவ்வளோ குறைக்கிறோம், 45,000. இப்போ வந்து 40,000 ஃபைனல் பண்ணிடலாம். இன்னும் அவர்கிட்ட நான் பேசலை, ஆனால் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், 40,000 ஃபைனல் பண்ணித்தரேன். என்னென்னா இது வந்து 14 ப்ரோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 GB. தம்பி இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுப்பா. இதில் வந்து கேமரா மாற்றிருக்கு. சரியா, பேக் டோர் மாற்றிருக்கு. டிஸ்பிளே ஒரிஜினலு, அதில் எதுவுமே கை வைக்கல. ஸோ இது 2 விஷயம் நடந்திருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. சரியா, அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. இருந்தாலும் இது 40,000 வாய்ப்பே கிடையாது. 52,000 விற்கிறானுங்க பஜாரில். 256 14 ப்ரோ மேக்ஸு. வைல்ட் ஆங்கிள் வராது, அதுதான் சொல்லிட்டோமே, கேமரா மாற்றிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பேக் டோர் பேட்ரி மாற்றிருக்கா, பேட்ரி மாற்றிருக்கு. ஒரிஜினல் பேட்ரி எவ்வளோ போட்டிருக்கு, பேட்ரி ஹெல்த்து பாரு. மறந்துட்டோம் பார்த்தியா, நான் ஏதாவது நம்ம மறந்துடுறோம்ப்பா, நிறைய மறக்கிறோம். 100 புதுசாக மாற்றிருக்காங்க. 100% பேட்ரி, ஒரிஜினல் பேட்ரி போட்டிருக்காங்க. சரியா, இது வந்து 10R பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000, அதாவது 11,000 ருபீஸ் பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. 8,128. மொபைல் தெளிவாக இருக்குது, எந்த விஷயமே கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் மொபைல் இது. 11,000, அதாவது 11,000. இந்த இடத்துல பெயிண்ட் உறிஞ்சிருக்கும், அவ்வளோதான். பவுச் போட்டனால அப்படி ஆயிடுச்சு. இதுவும் குறைச்சிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 32,500. நேற்று எவ்வளோ போட்டோம், 34,000 போட்டோம். 4,500, 2,500, 2,000 குறைச்சிருக்கோம். ஸோ இதில் ஒரே ஒரு டென்ட் இருக்குது. ஆனால் இந்தியன் மொபைல் இது. கூகுள் பிக்சல் 8 ப்ரோ 12GB ரேமு, 128, இந்தியன் மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 32,500 குறைச்சிருக்கோம். சரியா, பாருங்கள், யோசிச்சு சொல்லுங்கள். பயங்கரமாக குறைச்சிருக்கோங்க, காசு தேவைன்றதுக்காக. இது வந்து சாம்சங் கேலக்ஸி A55 5G மொபைலு, 12GB ரேமு, 256. மொபைலோட விலை 22,500. 6 மாதம் வாரண்டி இருக்குது. இன்னும் வந்து 6 மாதம் ஃபுல் வாரண்டி இருக்குது. இந்த ரெட்மி 9 பவர் நான் இன்றைக்கி ஒன்று விற்ற 3,000. அதே போன்று தான் இது 6,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 464.
எம்ஐ 11 லைட்டு நிறையா போட்டாச்சு. இதோட விலை 8500 விவோ Y100A. ஸோ இதோட விலை வந்து 9000 பாருங்க 9000. ஐஃபோனில் வந்து 7 5000 7 ப்ளஸ்ஸு 6500. இது ரெண்டுமே 32 GB தான். லேப்டாப்பு ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த டேபு ஒன்றும் அவர் விலை கம்மி பண்ணல, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கம்மி பண்ண மாட்டேன்ட்டார். ஸோ வேறு என்ன, பாக்ஸ் உள்ளதெல்லாம் முடிச்சாச்சு. இது மட்டும் தான், இது ஃபால்ட், இது விட்டுருங்க. ரெட்மியில் வந்து சின்ன மாடலு 3 GB ரேமு 32 GB 3500. இது ஆல்ரெடி சோல்டு, சரியா, சோல்டு, இது முடிஞ்சிச்சு. விவோ V30 டிஸ்பிளேயில் பிளாக் டாட் இருக்குள்ள, அது ஒருத்தர் காசு போட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா 256 GB டிஸ்பிளே சேஞ்சு 13000. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து OnePlusல வந்து 256 GB, இது 11500. இது வந்து 12000. இது நத்திங் வந்து விலையை குறைச்சாச்சு. இப்போ நத்திங் 20000 ஆக்கிட்டோம், 21000 20000 ஆக்கிட்டோம். ஆனால் உண்மையிலே இது விற்க வேண்டிய மொபைலு, புரியுதா? எதனால் விற்கல தெரியுமா? இதே மாதிரி ஒன்று 512 ஒன்று போட்டு விட்டேன், அந்த டைமிங்க்கு வந்துச்சு. ஸோ அதை பார்த்தனால இதை வாங்குறவங்க யோசிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் 20000 இப்போ 1000 குறைச்சாச்சு. இது 12256. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது, ஒரு புது மொபைலு 12. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 20000 இப்போ 20,000. அன்றைக்கே நிறைய பேர் 20 ரூபாய்க்கு கேட்டு பாருங்கள். நாங்கள் 21 ரூபாய்க்கே வாங்க ரெடியாக தான் இருந்தார். அந்த நேரம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒன்று வந்துச்சு 20000 ரூபாய்க்கு. அது போட்டோன்னா அதுக்கு இது விற்காமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து விவோவில் T1 ப்ரோன்னு சொல்லிட்டு 8/128 ஒரிஜினல் டிஸ்பிளே, எதுவும் சர்வீஸ் போல், மொபைல் தெளிவாக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128 9500. 5G மொபைல், 5G மொபைல் T1 ப்ரோ எவ்வளோ இருக்குது ஆன்லைனில்? 18-19 ரூபா இருக்குது ஆன்லைன், சரியா? 8/128. இது வந்து வித்துருச்சு. இது 7500 போட்டோம்ல, ஒருத்தர் காசு போட்டாப்ல. 7500 போடணும், 500 கம்மி பண்ண முடியாதுன்ட்டாச்சு. 500 காலையில் போடுறேன்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 6/128 A34 54 A54 6/128 8/128 இருந்தால் சர்ன்னு போயிடும் மொபைல். மற்றபடி டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், எதுவும் சர்வீஸ் போகாத மொபைலு. 11500, அதாவது 11500. இது வந்து குறைச்சிருக்காப்புல. எவ்வளோ குறைச்சிருக்காருன்னா 1500 குறைச்சிருக்காப்புல. ஐஃபோன் 14 29000. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 128, பேட்ரி ஹெல்த் 86. ஐஃபோன் 14. இதே ஐஃபோன் 14 ஒன்று இருக்குது, அது வந்து எல்லோ கலரு. இதுவும் 31000 தான். இது அது 29000, இது 31000, 2000 கூட. பட் ஆனால் இதில் வந்து டென்ட் இருக்குது, அதுலேயும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது, அதில் ஒரு குத்து மாதிரி இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன், ஒரு குத்து மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இதில் வந்து சுரண்டி விட்ட மாதிரி இருக்குது, இந்த இருக்குல்ல. ஸோ இதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 31000, 29000. இது S21 அல்ட்ரா 23500 போட்டிருக்காப்புல. 12256. என்னென்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு, அவ்வளோதான். இது S9, இது S10Eன்னு நினைக்கிறேன். S10னா S10Eயா தெரில. 9500. இப்போ சார்ஜ் இருக்காது இதில். இது வந்து S21 FE 5G மொபைல். ஆல்ரெடி இந்த மொபைல் வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது என்னென்னா, நமக்கு ஒரு கஸ்டமர் விற்றவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒய்ஃபையில் வந்து நமக்கு அவர் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு கால் செக் பண்ணோமா, அவர் அதாவது ஒய்ஃபையில் செட் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் நெட்வொர்க்கை நம்ம கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு முன்னாடி அவர் சிம் கார்டு போட்டிருந்தார். அவரோட ஃபோன்லேயே நம்ம பேசி பார்த்து செக் பண்ணிட்டோம், சரி காலிங்லாம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் இது ஒய்ஃபையை எடுத்துகிட்டு நெட்வொர்க் பார்த்தோன்னா நெட்வொர்க் வராது.
நெட்வொர்க் ப்ராப்ளம் இது. அதனால தான் வந்து 7500 போட்டோம். இப்போ 7000 ஆக்கிட்டோம். 7000 உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா பாருங்கள். ஆனால் நெட்வொர்க் ப்ராப்ளம் 7000 தரோம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு 8500 செல்லு. எனக்கு 8500 நான் வாங்கி ஏமாந்துட்டேன். சரியா, இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது ஒருத்தர் கூட விற்று அவர் வேறு இப்போ ரிட்டர்னுக்கு அவருக்கும் நம்ம இது பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் காசு போட்டிருக்காங்க. 2 ஃபோன் போட்டோம். 2ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன்னு இருக்காரு. இது வந்து 26000 இது 26500. சரியா, இது 8128. அது வந்து 8256. இது 25000. இதுக்கும் என்ன இதுன்னா இது 128 தான். இது வந்து 256. ஆனால் இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாட்டர் லாக்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல அது வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சர் ஃபால்ட். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூவே கிடையாது அது. ஆனால் தெரியவும் இல்லை, அது ரொம்ப லைட்டாக இருக்குது அதில். அது இல்லை. ஸோ எது முடிவு பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு எதாவது வேணும்னா கூட பார்த்து வாங்கிக்கோங்க. 25,000 26,500. MI 11X ஒருத்தர் போட்டிருக்காரு, காசு போட்டார். இது 8500 கொடுத்தோம், போட்டார். விவோவில் வந்து பேக்டோர் உடஞ்சிருக்கு 29E. இது 8128. இந்த இடம் உடையாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 12500 போட்டிருக்காப்புல. நம்ம இதில் கஸ்டமர் இது. போக்கோ வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மி பண்ணியிருக்காரு, 11000 ஆக்கிட்டார். இன்றைக்கி ஒருத்தர் 11000 கேட்டு வந்தார். ஆனால் பாவம் தர மாட்டேன்ட்டார் கடைக்காரர். இப்போ நம்மக்கிட்ட பேசிட்டு சரி 11 நான் போட்டு விடுங்க அப்படின்ட்டார். எழுதிடுவேன் 11000 ஆக்கிரு. ஆக்சுவலாக இது வந்து புதுசு 15500 தான் இருக்குது. போக்கோவில் வந்து X7 தானேப்பா, போக்கோ X7 தானே? X7 எட்ஜு மாடல். ஆனால் இதுவும் புதுசாக தான் இருக்குது. ஆனால் இதிலலாம் வந்து செகண்ட்ஸ் நீங்கள் வாங்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ எல்லா மொபைல்லையும் ஒரு செகண்ட்ஸுக்குன்னு ஒரு ரேட் இருக்கலாம். ஆமாம் 11. இப்போ இதை நீங்கள் புது மாடலு எப்படி செகண்ட்ஸ் கிடைக்கும்? இந்த மாதிரி இது 11000 போது கம்மி தானே. 15000 11000 கம்மி தான். மொபைல் ஒன்லி மொபைல் தான், பாக்ஸு தான் கிடையாது, வெறும் மொபைல் மட்டும் தான். இது OnePlus Nord 2 12GB RAM 256. டிஸ்பிளே சேஞ்சு 7500 ஒரு கஸ்டமரோட இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16 Pro 256GB. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. பஸ் ஒரே ஒரு இஷ்யூ தான், அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இஷ்யூ, ரொம்ப இஷ்யூ. இதை நான் சொல்லாமல் இருந்தால் இந்நேரம் ஓடி இருக்கும். ஆனால் இதை கஸ்டமர் வாங்கும்போது அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. 1 வருஷம் 2 வருஷம் அவங்க திரும்ப இது மாதிரி ஒரு ஃபால்ட் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே ஒரு வியாபாரி வாங்கினானா பார்த்து கண்டுபிடிச்சிருவான். சரியா, இது வந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 92. சைக்கிள் கவுண்டு 323. மொபைல் வந்து மற்றபடி வேறு எந்த விஷயமே கிடையாது, தெளிவாக இருக்குது. 16 Pro 77500, 77,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S23 Ultra. சாம்சங் S23 Ultra. இதில் என்னென்னா இங்கனுக்குள்ளே ஒரு பிளாக் டாட் இருக்குது, நடுவில் சின்னதாக ஒரு கோடு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. 5 கோடு நிற்கிது லைனில். அந்த பிளாக் டாட்டும் அந்த கேமராவும் இல்லைன்னா கீழே இறங்கியிருக்கும். ஸோ இதுதான் இஷ்யூ இதில். 256GB. இது S21 FE 13500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நீட்டாக இருக்குது. 13500. விவோ V29 வந்து 16000. 16,000 8128. விவோ V29 இது. அடுத்தது S23 Ultra. இது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் ரொம்ப நாளாக, 21000. அந்த டேப் வந்து நேற்றுக்கு நம்ம சார்ஜ் இல்லாததுனால ஒன்று இது விற்றுருச்சு, 2300 விற்றுட்டோம். சரியா, ஒன்று விற்றுருச்சு, ஒன்று விற்கலை. சரியா, அது சோல்டு பாது. சரியா, இதுதான் விஷயமே உங்களுக்கு. 16GB RAM. இது 32GB பஸ். இது
32 GB 2300 ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். அது வந்து என்னென்னா உங்களுக்கு இதில் அப்டேட் சுத்தமாக இருக்காது. இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஏதாவது உங்களோட முக்கியமான இதை இதில் போட்டு பார்த்துட்டு வீடியோ இப்படி வாடா போடா அப்படி போடா. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2200 அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதோடு நாங்கள் எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். உங்களுக்கு வேணுன்ற மொபைலை பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேர்தல் டைம் நெருங்கிட்டே வருது. இன்னும் அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல் வேலைகள், தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தலுக்கான அடித்தளங்களை வந்து அந்தந்த கட்சிக்காரங்க எடுத்து வச்சுட்டே வருவாங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு குறைய சொல்லிகிட்டு இருப்பான். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடியாக இருக்கட்டும், மற்ற கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுமைன்றதை எல்லா கட்சியுமே இழந்துருச்சு. சரியா? ஒரு நல்லது செய்கிறாங்க, நாங்கள் மக்களை நம்ப வைக்க இன்றைக்கி வந்து எந்த கட்சிக்குமே வந்து தகுதியே கிடையாது. சரியா? திமுக வந்து இன்றைக்கி வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவை வந்து சரிசமமாக எதிர்க்கிறதுக்கு எந்த கட்சிக்குமே அருகதையே கிடையாது. இன்னும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொள்ளடிக்கலாம், நல்லா திருடலாம், நல்லா கொலை பண்ணலாம், நல்லா எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு மயிரும் செய்ய வேண்டியது அவசியமும் கிடையாது. அப்படி இருந்து கூட அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன் சொல்லுங்கள்? கண்ணுக்கு எட்டின தூரம் எதிரியே கிடையாது. எல்லாமே வந்து துபாக்கூருங்க. சரியா? அது வந்து வேறு வழி இல்லை. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சாபக்கேடு. இவனுங்கிட்ட தான் மாட்டிட்டு சாவணுன்னு தலையெழுத்தாகி போச்சு. என்ன பண்ணுவாங்க? அதே டிஎம்கே தான் அடுத்த வாட்டியும். இங்கே நல்லது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சாராரிங்க பார்க்கல. சரி, பார்ப்போம், நம்ம பொழப்ப பார்ப்போம், வீடியோ போடுவோம், வியாபாரத்தை பார்த்துக்குவோம். சரியா? இந்த அடிக்கிட்டு கிளம்பிடுறேன். ஆனால் நீங்களும் அப்படியே பார்த்துக்கலாம்ல, இன்னும் என்னென்ன பொண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா எப்போ பண்டைய பிடிச்சோ அதோட பிடிச்சிச்சு சனியை. இப்போ சசிகலாவா பேர் வாங்கிடும்னு பார்த்து என்னென்னமோ சொன்னானுங்க, கொலை பண்ணிச்சு அந்த அம்மாவை அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. கடைசியில் தினகரனை உள்ளே விட்டு பேர் வாங்கலான்னு பார்த்தா அந்த ஆள் கட்சிக்கு வந்தனால தான் அந்த அதிமுக நாசமாக போனதுக்கு காரணமே. இல்லாட்டா கூட கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க. எடப்பாடிலாம் வேலைக்கு ஆகாது சார். எதிர்க்கணும், ஒரு தனிச்சு நின்று போட்டிட்டால் கூட எடப்பாடிக்கு ஓட்டு அதிகமாக விழும். இன்றைக்கி இந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, தரித்திரமான கூட்டணி. பிஜேபி, அவன் பேர் என்ன, விஜயகாந்த் கட்சியாவது ஓரளவு எடுத்துக்கலாம். அது அந்த மனுஷனுக்காக. விஜய்லாம் தூக்கி குப்பையில் தான் சார் போடணும். ஒன்றும் பருப்பு வேகாது. எல்லாம் இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் மசாலா தடவி விட்டானுங்க. ஐயோ, இதெல்லாம் டக்குன்னு அடிக்க விட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே பஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா?
தம்பி இந்த 2 ஃபோனை தூக்கி கடைசியில் வச்சிரு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வேறு ஒரு தரமான சம்பவமெல்லாம் யோசிப்போம்.